அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். எப்போதுமே நாம் தமிழர் கட்சின்னு வந்துட்டாலே அதுக்கு ஒரு சிறந்த தலைவர் அப்படின்னா சீமான் தான் அப்படின்னும், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கூட சீமான் மாதிரி ஒரு தலைவரை நம்ம பார்க்கறது கஷ்டம் அப்படின்னு ஏக்கலைவன் பார்த்தீங்கன்னா தற்போது நேர்காணலில் பேசியிருக்காரு. இவர் தான் நாம் தமிழர் கட்சிக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. இனிமே நான் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாளர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எதனால தற்போது சீமானை குறித்து பேசுறாரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே நிச்சயமாக கேள்வி எழுந்திருக்கும். ஆனா இந்த ஒரு போஸ்ட் அவர் போட்ட போதே என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பிரிஞ்சுதான் நிக்கிறேனே தவிர எதிரியாக நிற்க போவதில்லை அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட 30 வருடங்களாக இந்த ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய ஐயா ஏக்கலைவன் மாதிரி ஒரு ஆதரவாளர் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகினது அப்படின்றது நாம் தமிழ் கட்சிக்கு விழுந்த ஒரு பெரிய அடி அப்படின்றத நிச்சயமாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இது குறித்து சீமான் கூட நிர்வாகிகளிடத்தில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அப்படியெல்லாம் ஏக்கலைவனை விட்டுற முடியாது அப்படின்னும், நாம் தமிழர் கட்சியில் அவர் பயணிக்கல அப்படின்னாலும் நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளராக அவர் எப்போதுமே இருந்துதான் ஆகணும். இது குறித்து நான் அவர் இடத்துல நேரடியாகவே பேச போறேன் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எழுந்த ஒரு பிரச்சனையின் காரணமாக சீமான் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய மீட்டிங் இருக்க காரணத்தினால ஐயா ஏக்கலைவனை நேரில் போய் அவரால் சந்திக்க முடியாம இருக்கு. ஆனா ஏக்கலைவன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தருணத்தில் ஒரு நேர்காணல்ல சீமான் எப்போதுமே எங்க எல்லாருக்குமே ஒரு தலைவர் தான் அப்படின்னும், தமிழ் தேசிய கட்சிகள் 1000 இருந்தாலும் நாம் தமிழ் கட்சி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னா அது சீமான் அவர்களால் மட்டும்தான், அவர் மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதையே இருக்கு அப்படின்றது நேர்காணலில் பகிர்ந்திருக்காரு. இதுக்கு பிறகு நிச்சயமாக சீமான் நேரில் அவரை சந்திச்சே தீர்வாரு அப்படின்றது மட்டும் இதுல இருந்து தெளிவாக தெரிய வருது. ஏன்னா சீமான் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து பெரிய பெரிய அடி விழுந்துட்டு இருக்க காரணத்தால நிச்சயமாக அவருக்கு ஆதரவாளராக இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை அவர் இழந்துட மாட்டாரு. அதுதான் ஒரு அரசியல் சாணக்கியத்தனம் அப்படின்றதும் நிறைய பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. ஆனா நம்ம அனைவருக்குமே எழக்கூடிய ஒரு பெரிய கேள்வியே என்ன அப்படின்னா, எப்போதுமே இல்லாம திடீரென ஏக்கலைவன் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றதா தான் இருக்கு. இது குறித்த பல உண்மைகளை பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகனும் இடுவனும் கார்த்தியும் சேர்ந்து வெளிக்கொண்டு வரலாம் அப்படின்னு பல மீட்டிங்கை போட்டுட்டு இருக்காங்க. குறிப்பாக நிர்வாகிகளுக்குள்ளேயே ஏதாவது சலசலப்பு இருக்கா அப்படின்னும், ஐயா ஏக்கலைவன் இந்த மாதிரி கோவப்பட்டு போறதுக்கு என்ன காரணங்கள் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சு சீமானத்தில் சொல்லி ஆகணும் அப்படின்னு இருவருமே பார்த்தீங்கன்னா நிறைய மீட்டிங்கையும் நிறைய நிர்வாகிகளையும் நேரடியாக சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.